வணக்கம். எப்பயாவது நாம புத்தகங்களை படிக்கிறப்பவோ இல்ல செய்தித்தாள்களை புரட்டும் போதோ இல்ல டிவிலேயோ யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, மனுஷனுக்கு வரவே கூடாத நோய் தனிமை அப்படின்னு. தனிமை ஒரு நோயான்னு கேட்டா நான் கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லுவேன். இவங்களுக்கு லோடு மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஆரம்பத்தில். ரொம்ப முடியாத கட்டத்தில் இப்போ இருக்கிறாரு. அவங்க பசங்க இருந்தாங்க, 2 பேருமே தவறிட்டாங்க. அவங்களும் லோடு மேனாக தான் இருந்தாங்க. இப்போ எல்லாம் அக்கம் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறதுனால சுற்றி கித்தி ஏதோ ஒரு உதவி பண்ணுறோம். அது அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். தள்ளாடுற வயசுல தனிமை அப்படிங்கிறது சோகத்தோட உச்சம். இன்னைக்கு நம்ம உதவி செய்ய போறதும் அப்படிப்பட்ட ஒரு தம்பதியினருக்கு தான். சேலம் மாவட்டம் அழகாபுரத்தில் கிட்டத்தட்ட 80 வயசு கடந்தும் தனிமையில் வாழ்ந்துட்டு வர ராஜாராம் ராஜாத்தி அம்மா. அவரோட வாழ்க்கையில் முக்கால்வாசி காலத்தில் லோடு மேனாக பணியாற்றி வந்த அவருக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. 2 பேருமே இளமை காலத்திலேயே தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பார்க்கறதுக்கோ பராமரிக்கிறதுக்கோ ஏன் பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லாமல் இந்த நெருக்கடியான அறைக்குள்ளே தான் வாழ்ந்து வராங்க. அப்பப்போ இவங்களோட உறவினர்கள் உதவி செஞ்சாலும் கூட தினசரி உணவுக்கோ மற்ற அடிப்படை தேவைகளுக்கோ ரொம்பவே சிரமப்படுற இவங்களுக்கு நாம செய்கிற உதவி கண்டிப்பா ஒரு புண்ணிய செயலா அமையும் அப்படின்றது நான் நினைச்சேன். ஒரு மகனுக்கு மகனா, பொறுப்புள்ள ஒரு குடிமகனா என்னால் முடிஞ்ச ஒரு தொகையை அவங்களுக்கு நான் தந்தேன். அவங்களுக்கு எந்த விதமான உதவி தேவைப்பட்டாலும் என்னையோ இல்லைன்னா என்னோட குழுவையோ அணுகுமாறு நான் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து விடை பெற்றேன். அவங்களோட வாழ்வில் என்னைக்குமே மகிழ்ச்சி உண்டாகட்டும். நேற்று பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பார்த்தசாரதி அண்ணா இன்றைக்கி வந்தார். வந்துட்டு இவரோட கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இவருக்கு இன்றைக்கி பொருளுதவி பண்ணாருங்க. இவங்க சம்சாரத்தாலையும் முடியாது. நாங்கள் ஊரில் இருக்கிறவங்க அப்பப்போ சிறு சிறு உதவிகள் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த விஷயத்தை அவர் கேள்விப்பட்டு, பார்த்தசாரதி அண்ணா கேள்விப்பட்டு இன்றைக்கி இவரோட வாழ்க்கைக்கு ஒரு உதவி இன்றைக்கி பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக ஊர் சார்பாக ரொம்ப தாழ்மையோட நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள்.